அட்லீஸ்ட் அவங்களுக்கு வந்து நல்ல விஷயங்கள் சொல்கிறது கான்ஷியஸாக அவங்க கேட்கக்கூட மாட்டுறாங்க, அது காதலே வாங்கிக்க மாட்டாங்க அப்படிங்கும்போது அப்போ நீங்கள் இந்த மெத்தட் ட்ரை பண்ணலாம். நம்ம தூங்கும்போது இப்போ நம்ம நார்மலாக பீட்டா ஸ்டேட்லேருந்து ஆல்ஃபா ஸ்டேட், தேட்டா ஸ்டேட், டெல்டா ஸ்டேட் வரைக்கும் நம்ம போவோம். அப்போ சாதாரணமாக தூங்கும் போது இல்லை, நல்ல டீப் ஸ்லீப்பாக இருக்கணும், ஆழ்ந்த தூக்கமாக இருக்கணும். அப்போது நீங்கள் சொல்கிறத அவங்க கேட்க ஆரம்பிப்பாங்க. திஸ் இஸ் அ பவர்ஃபுல் டெக்னிக். நீங்கள் வந்து பசங்க எப்போ யூஸ் பண்ணணும்னா இது தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். பஞ்சமி மெடிடேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்து முடிஞ்சது. எல்லாராலையும் டீப் ஸ்டேட் போய் நல்ல எனர்ஜி ஃபீல் பண்ணாங்க. அது சப்சீக்வெண்ட்டாக ட்ரான்செண்டல் பக்தி மெடிடேஷன் கிளாஸ் அதுவும் வேணும்னு கேட்டாங்க. ஸோ 9th and 10th செப்டம்பர் இந்தியன் டைம் ஈவினிங் அது நடக்குது. ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் பேசிஸ், லிமிட்டட் சீட்ஸ். இது அட்டென்ட் பண்ணுறவங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்ரி பஞ்சமி மெடிடேஷன், அடுத்து வர பஞ்சமி மெடிடேஷனும் இன்க்ளூடடாக கிடைக்கும். ஸோ ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். என்னோட பையன் நான் சொல்கிற பேச்சு கேட்கவே மாட்டான், என் பொண்ணு ஸ்கூல் போகிறாங்க படிக்கவே மாட்டா. இந்த மாதிரி என்கிட்ட வரவங்க ஸ்டேஷனுக்கு வரவங்களே வந்து இதை நிறைய பேர் சொல்லி பார்த்துருக்கேன். என்ன வேணும் பண்ணுறது, ஏதாவது சொல்லுங்க, சொல்கிற பேச்சு கேட்க மாட்டாங்க, அதுவும் டீனேஜர்ஸாக இருக்காங்க, அதுக்கும் மேலே இருக்காங்க அப்படின்னு. ஒரு விஷயம் என்னென்னா தட்ஸ் தேர் ஏஜ். டீனேஜர்ஸ் வந்து அவங்களுக்கு தெரியும் இல்லையா. ஸோ நீங்கள் சொல்கிறத கேட்குறது கஷ்டம் இல்லை. இப்போ சின்ன பசங்களே வேலை கேட்க மாட்டாங்க, பெரியவங்களுக்கு கூட விட சின்ன பசங்களே வந்து கேட்க மாட்டாங்க. அப்போது அவங்களுக்குலாம் என்ன பண்ணுறது? ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க வந்து அட்லீஸ்ட் அவங்களுக்கு நல்லதுன்னு இருக்கும் இல்லையா, பேரண்ட்ஸாக இருந்து அவங்களுக்கு நல்லதாக ஏதாவது சொல்லணும் அப்படின்னா அவங்கள எப்படி கேட்க வைக்கிறது அப்படின்றதே அவங்களுக்கு தெரியல. இல்லை அட்லீஸ்ட் அவங்களுக்கு வந்து நல்ல விஷயங்கள் சொல்கிறது கான்ஷியஸாக அவங்க கேட்கக்கூட மாட்டுறாங்க, அது காதலே வாங்கிக்க மாட்டாங்க அப்படிங்கும்போது அப்போ நீங்கள் இந்த மெத்தட் ட்ரை பண்ணலாம். ஸோ இது என்னன்னா, நம்ம தூங்கும்போது நான் சொல்லியிருக்கேன், நம்ம தூங்கும்போது எப்போவுமே நம்ம டீப் ஸ்டேட் ஆஃப் மைண்ட் போவோம். இது வந்து நம்ம தூங்கும்போது இப்போ நம்ம நார்மலாக பீட்டா ஸ்டேட்லேருந்து ஆல்ஃபா ஸ்டேட், தேட்டா ஸ்டேட், டெல்டா ஸ்டேட் வரைக்கும் நம்ம போவோம். ஸோ இந்த டெல்டா ஸ்டேட் போகும்போது லைக் தேட்டா டெல்டா அந்த டீப்பர் ஸ்டேட்ஸ் போகும்போது என்ன ஆகும், நம்மளை சுற்றி நடக்கிற விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சுட்டு தான் இருக்கும். பட் அது உங்கள் கான்ஷியஸ் பிரெயினுக்கு வராது. இதே நீங்கள் வந்து டீப்பர் மெடிடேஷன் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா யூ கேன் ஈவன் சென்ஸ் இட். ஓகேங்களா, அதெல்லாம் நீங்கள் சென்ஸ் பண்ணலாம். பட் நீங்கள் சொல்கிறது இப்போது நீங்கள் அவ்வளோ டீப் ஸ்லீப்பில் இருக்கீங்க, யாராவது வந்து ஏதாவது சொல்கிறாங்கன்னா அது உங்களுக்கு கேட்கும். அதுவும் நீங்கள் கேட்குறது எப்படின்னா அந்த பாரபட்சமே இல்லாமல் கேட்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதே உங்கள் பையன் இருக்கான், இன்னும் ஸ்கூல் படிக்கிற பையன் இருக்கான், 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான், அவன் வந்து படிக்கவே மாட்டான், விளையாட்டுன்னு சுற்றிட்டு இருக்கான் அப்படின்னா நீங்கள் அவன்கிட்ட வந்து அம்மா சொல்கிறத கேளுடா படிடா அப்படின்னு நீங்கள் சொல்லும் போது அவன் என்ன பண்ணுவான், அட போமா நான் படிச்சுட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். கரெக்டாக? அப்போ என்ன ஆகுது, அவன் கான்ஷியஸாகவே நீங்கள் சொல்கிறத வேண்டான்னு ரிஜெக்ட் பண்ணிடுறான். அது அதுக்கு மேலே உள்ளேயே போகாது, அவன் மனசுக்கே அது போகாது, அண்ட் ஃபஸ்ட்டே ரிஜெக்ட் ஆட். இப்போ இதே அவன் நல்ல டீப் ஸ்லீப்பில் இருக்கும்போது நீங்கள் வந்து அம்மா சொல்கிறது கேளு, அம்மா அவன் நல்லது தான் சொல்கிறேன், நீ நல்லா படிக்கணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொன்னீங்கன்னா அப்போது அவன் அதை ஆட்டோமேட்டிக்காக கேட்க ஆரம்பிப்பான். ஸோ அவங்க சாதாரணமாக தூங்கும் போதே இல்லை, நல்ல டீப் ஸ்லீப்பாக இருக்கணும், ஆழ்ந்த தூக்கமாக இருக்கணும். அப்போது நீங்கள் சொல்கிறத அவங்க கேட்க ஆரம்பிப்பாங்க. திஸ் இஸ் அ பவர்ஃபுல் டெக்னிக். நீங்கள் வந்து பசங்க எப்போ யூஸ் பண்ணணும்னா இது தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். அண்ட் ஜஸ்ட் ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் இல்லை, நீங்கள் அதை கான்சிக்யூட்டிவாக சொல்லணும். இது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னா இதை சொல்லியே நல்ல ஸ்கோர் இம்ப்ரூவ் ஆகி ரேங்க் இம்ப்ரூவ் ஆகி நல்லா படிக்க ஆரம்பித்த பசங்கள்லாம் இருக்காங்க. ஓகேங்களா, இந்த மெத்தட் அட்வைஸ் பண்ணியே இதை பண்ணவங்க இருக்காங்க. ஸோ நீங்களும் உங்கள் கேஸில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஸோ முக்கியமாக யாருக்குன்னா பசங்க ரொம்ப வாழாக இருக்காங்க, படிக்க மாட்டாங்க, சொல்கிற பேச்சு கேட்க மாட்டாங்க, இதெல்லாம் எப்படி மாற்றுறது, அதுவும் அவங்க கான்ஷியஸாக எதுவுமே நீங்கள் பண்ண வைக்க முடியாது, உங்களுக்கு நீங்கள் பண்ணலாம். ஓகேங்களா, நீங்கள் பசங்களை எப்படி பண்ண வைக்க முடியும், அதுவும் கஷ்டம். அப்போ நீங்கள் எதை ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா இது ஒர்க் அவுட் ஆகும். ஸோ திஸ் இஸ் அகெயின் அ மைண்ட் டெக்னிக். இன்டைரக்ட்லி பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற அதே கான்செப்ட் தான். அவங்க அந்த டீப் ஸ்டேட்டில் இருக்கும்போது யூ டெல் தட் அண்ட் தென் லிசன் டு யூ.
ஸோ இது தவிர இது நாட் ஜஸ்ட் ஃபார் ஸ்டடிங், ஃபார் இம்ப்ரூவிங் தியர் ஈட்டிங் ஹேபிட்ஸ், அதுக்குமே வந்து இதை யூஸ் பண்ணலாம். இது இப்போன்னு இல்லை, பார்த்திங்கன்னா இது எப்போவுமே யூஸ் ஆகிட்டுருக்க ஒரு விஷயந்தான். ஒரு மெத்தட் தான். இப்போது நம்ம அந்த புராண ஸ்டோரிஸ்லலாம், பழைய ஸ்டோரிஸில் அந்த குழந்தை வந்து வயிற்றில் இருக்கும் போதே அந்த அம்மா வந்து குரு கிட்ட கற்றுக்கிறதுலாம் அந்த குழந்தையும் சேர்த்து கற்றுக்குதுன்னு சொல்கிறாங்க இல்லையா? அதே தான். ஏன் அப்போ அந்த குழந்தை தூங்குற ஸ்டேட்டில் இருக்கு, ஏன்னா அந்த டீப் ஸ்டேட் ஆஃப் மைண்டில் தான் பிறக்கிற குழந்தைங்களே அந்த தேட்டா ஸ்டேட்டில் தான் இருக்கும். அதே மாதிரி தான் அப்போ நீங்கள் தூங்கும் போதும், இப்போ அவங்க கான்ஷியஸாக வளர்ந்துட்டாங்க, ஸோ அவங்க முடிச்சுட்டு அந்த ஸ்டேட்டில் இருக்க நம்ம நம்ம தூங்கும் போது அந்த ஸ்டேட் போவாங்க. ட்ரை திஸ் அண்ட் லெட் மீ நோ. அண்ட் ஆப்வியஸாக உங்களுக்கு வேறு ஏதாவது கொஷின்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் போடுங்க. லைக் த வீடியோ இஃப் யூ லைக் த கண்டென்ட், அண்ட் அஃப்கோர்ஸ் ஜாயின் மை மெடிடேஷன் செஷன் இஃப் யூர் இன்ட்ரெஸ்ட். ஜாயின் இட் இஃப் யூ லைக். அண்ட் நான் ஃப்யூச்சரில் கிட்ஸ்க்காகவும் கிட்ஸோட மைண்ட் பவர் பொட்டென்ஷியல் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான செஷன்ஸும் நடத்த போகிறேன். I'll let you know, and if you're interested you can enroll for your kids. So for that, subscribe to the channel, and என்னோட வெப்சைட்டில் நீங்கள் செக் பண்ணிகிட்டே இருங்க எப்போ அதுக்கான நோட்டிஃபிகேஷன் வருதுன்னு. My website is astrology.com. ஓகேங்களா? Thank you so much.